ம் வானு. வீடு முழுக்க நீங்க இப்படி பூவால நிறைச்சு வச்சிருக்கீங்க. நான் ஒரே ஒரு ரோஸை கொண்டு வந்திருக்கேனே சார். நான் எப்படி இது உங்ககிட்ட கொடுக்கறது? என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கானோ? இல்ல சார், ஒன்னும் இல்ல. என்னன்னு சொல்லு. வாவ். சாரி சார், ஒன்னே ஒன்னு போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. சாரிலாம் எதுக்கு? ஒரே ஒரு துளசி வைக்கவும் தராசே சமமாச்சுன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? நீ ஒரு பெரிய பூவையே கொடுக்குற, அதுவும் எனக்காக கொண்டு வந்திருக்க. இதை விட வேற என்ன வேணும் சொல்லு? இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நீ எனக்காக வாங்கிட்டு வந்தது. இது என்கிட்ட தான் இருந்தாகணும். தேங்க்யூ அனு. இவ்ளோ பெரிய வீடா சார்? இங்க தங்க உங்களுக்கு பயமா இருக்காதா? முன்னாடி கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, இப்ப இல்ல. ஏன்? அதான் இப்ப நீ வந்துட்டியே. ஆமா சார், அம்மா சந்திரா சார்லாம் எங்க இருக்காங்க? கெஸ்ட் ஹவுஸ்ல தானே? இல்ல, உள்ளதான் இருக்காங்க. ஐயோ, உள்ள இருக்காங்களா? நோ நோ நோ, சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். இப்ப இங்க இருக்கிறது நம்ம 3 பேர் மட்டும்தான். நீ, நான், இந்த ரோஜா. பேசிட்டு இருந்ததுல உன்னை கேட்கவே மறந்துட்டேன். என்ன சாப்பிடுற? டீ, இஞ்சி டீ? இல்ல சார், வேண்டாம். ஏன்? வீட்ல யாரும் இல்லைன்னு சொன்னனே, அதனாலயா? நான் டீ சூப்பரா போடுவேன். அதான் தெரியுமே சார், அன்னைக்கு மொட்டை மாடியில ஞாபகம் இருக்கா? மறக்கக்கூடிய விஷயமா அது? என்ன நான் அப்படி பாக்குற? இந்த வீடு இந்த வீடு ஆமாண்ணா, இந்த வீடு இது வரைக்கும் அவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணல. இன்னைக்கு தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்க. ஏன்னா இன்னைக்கு தான் நீ வந்த.
நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க சார், நான் இங்கே இருந்துடுறேன். நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லணும், எங்கே இருந்துடுறேன்னு. இந்த வீடே சொர்க்கமாயிடும். அனு, எவ்வளோ சூப்பரா இருக்கு சார். அவ்வளோ அமைதியா, சந்தோஷமா, நிம்மதியா இருக்கு சார். என் மனசு அடிச்சுக்கிற சத்தம் உனக்கு கேட்டிருந்தா இந்த வீடு அமைதியா இருக்குன்னு சொல்லிருக்க மாட்டானோ? என்னாச்சு சார்? நத்திங் அனு. ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு சார். கரெக்ட் அனு, நீ என்னோட உலகத்துக்கு வந்திருக்க. சரிங்க சார், இன்னைக்கு என்ன சார் ஸ்பெஷல்? வீடும் சூப்பர், நீங்க எனக்கு கொடுத்த வார்ம் வெல்கம் அதை விட சூப்பர். ஆனா இதெல்லாம் எதுக்கு சார்? அதான் எனக்கு புரியல. அமைதியா இருக்குன்னு சொன்னப்போ இல்லானு உன் மனசோட சத்தம் எனக்கு கேக்குதுன்னு சொல்லிருப்பீங்க. அந்த அளவுக்கு என் மனசு அடிச்சுக்குது சார். இப்படி நீ ஏதாவது பேசிட்டே இருந்தீன்னா நான் சொல்ல வந்ததை சொல்லாம போயிடணும்னு எனக்கு தோணுதானோ?
ஏதாவது சொல்லுங்க சார். என்னால எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல. நானும் நியூட்ரலா இருக்கதா ட்ரை பண்றேன். ஆனா முடியல சார். நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். வாட் இஸ் திஸ் பங்கஜ்? தமிழ் நியூ இயர் அதுமா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க மேடம்? தட்ஸ் வெல். எனக்குன்னு யார் இருக்கா? வீட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தா பார்க்கலான்னு வந்தேன். எனக்கும் அதேதான் மேடம். எனக்குன்னு யாரும் இல்ல. உங்களுக்கு தான் சூர்யா சார் இருக்காரே, அவரை விட்டுட்டு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? வேற சூர்யா சார். உட்காருங்க மீராஜி. மீராஜி, இனிமே நான் சூர்யா சார் கூட அதிக நேரம் இருக்க வேண்டியது இருக்காது. பட் வை? அதை எப்படி சொல்றது? சூர்யா சார் அனு மேடத்துக்கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். நோ பங்கஜ், நோ வே. உட்காருங்க மீராஜி, உட்காருங்க. Don't make fun out of me, Pankaj. எப்பவும் போல என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. This is getting very serious. உங்களை இரிட்டேட் பண்ணி எனக்கு என்ன ஆகப்போகுது மீராஜி? முதல்ல உட்காருங்க. Pankaj, are you serious? I am very serious. என்னால இதை நம்பவே முடியல பங்கஜ். நம்ப முடியாம போறதுக்கு இதுல என்ன இருக்கு மீராஜி? அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் ப்ரப்போஸ் பண்ண போறாரு. உங்களால எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியுது, என்னால அப்படி முடியல. And moreover, this is not that easy, பங்கஜ். நான் தான் சொன்னேனே மீராஜி, நான் எப்பவும் சூர்யா சார் பக்கம்னு. அவரை பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். அதுக்காக உங்க மைண்ட் ஒத்துக்காதத, உங்க ஹார்ட் அக்செப்ட் பண்ணாதத சூர்யா சாருக்காக நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? சொல்லுவேன் மீராஜி, நிச்சயம் சொல்லுவேன். அதோட நான் சரின்னு சொல்லாட்டியும் அதனால இங்க எந்த சேஞ்சும் நடக்க போறது இல்ல. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பகலானா ராத்திரி ஆகும், ராத்திரியானா பகலாகும்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். என்னாலேயோ உங்களாலேயோ அதை நிப்பாட்ட முடியும். But this is too much, பங்கஜ். சார் வயசு என்ன, அனு வயசு என்ன? Ridiculous. உங்களுக்கும் சாருக்கும் கூட தான் 10 வயசு டிஃபரன்ஸ். அனுக்கும் சாருக்கும் 25 வயசு வித்தியாசம் பங்கஜ். ரெண்டும் ஒண்ணுதான் மீராஜி. ஷட் அப் பங்கஜ். எதை எதோட கம்பேர் பண்றீங்க? யாரோட கம்பேர் பண்றீங்க? இன்னொரு தடவை அந்த அனுவோட என்ன கம்பேர் பண்ணீங்க அவ்வளவுதான். I am warning you பங்கஜ். மீராஜி, கூல் கூல். ஆங்கர் இஸ் நாட் குட் மீராஜி. நான் ரொம்ப சாதாரணமா தான் சொன்னேன். இதுவா சாதாரணமா சொல்றது பங்கஜ்? கம் ஆன் பங்கஜ். நீங்க என்ன மனசுல வச்சுக்கிட்டு எதை பேசிட்டு இருக்கீங்க? பட் பங்கஜ், நான் வேற, அனு வேற. அதத்தான் மேடம் நானும் சொல்றேன். அனு வேற, நீங்க வேற. இத புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது.
கிளாஸ் தண்ணி வேணுமா? அனு, நான் சின்ன வயசுலயே எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டேன். ஜெயிச்சாதான் இந்த உலகம் ஒருத்தனை மதிக்குங்கிறத சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் ஜெயிக்கணுங்கிற வெறி எனக்குள்ள வந்தது. அதுதான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. இந்த இடத்தை அடையிறது அவ்வளோ ஈஸி இல்லானோ. ஏகப்பட்ட சவால்கள், ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட நண்பர்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதையெல்லாம் தாண்டி தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். இந்த இடத்தை அடையறதுக்கு அவ்வளோ ஓடினானோ, வேற எதை பத்தியும் யோசிக்கல. அந்த இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நின்னு சுத்தி பார்த்தேன். என் கூட யாருமே இல்லானோ, நான் மட்டும் தனியா நிக்கிறேன். அப்பதான் என் முன்னாடி ஒரு பூதாகரமான கேள்வி வந்தது. யாருக்காக இவ்வளவு ஓட்டம்? எல்லாம் உனக்கு வந்தாச்சு சூர்யா, நீ நினைச்சதை செஞ்சிட்டேன்னு மனசு சொல்லுச்சு. அப்ப எனக்கு வாழ்க்கையில கஷ்டமே இல்லையான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. என்னால பதில் சொல்லவே முடியல. கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருக்கேன்னு என்னால சொல்லவே முடியல. பணம் வரதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டம் இப்ப வேற ஒரு உருவத்துல மாறி மாறி வேற ஒரு கஷ்டமா என் கூடவே இருந்துச்சு. எதுக்காக ஓடணுமோ அதெல்லாம் கிடைச்ச பிறகு என் வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த கேள்வி எனக்குள்ள ஒரு புயல் மாதிரி பூதாகரமா எப்ப வந்ததுன்னு தெரியுமா? தெரியல. பிப்ரவரி 24, 2020. அன்னைக்கு என்ன விசேஷம்னு யோசிக்கிறியா? நீதான். I trust you. உன்னை பார்த்த அன்னைக்கு என் மனசுக்குள்ள சொல்லவே முடியாத ஒரு ஃபீலிங் ஆனும். யார் இவ? இவ்வளவு பார்த்தா மட்டும் என் மனசுக்குள்ள ஏன் இவ்வளவு சந்தோஷம் வருதுன்னு என் மனசுக்குள்ள 1000 கேள்விகள். பெரிய போராட்டம் போராடி வாழ்க்கையில ஜெயிச்ச சூரிய பிரகாஷ்க்கு நாங்கிறத அந்த நொடி நான் மறந்துட்டேன். சுத்தமா மறந்துட்டேன். நான் ஒரு சின்ன பையன் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஒரு பொண்ணு திரும்பி பார்க்க மாட்டாளான்னு ஒரு பையன் காத்திருப்பானே, அப்படி ஆயிட்டானோ. அப்படியே 20 வருஷம் பின்னாடி போயிட்டேன். நான் என் வயசை மறந்த அந்த நொடி, அதாவது நான் எங்கிருந்து ஆரம்பிச்சேனோ அதே இடத்துக்கு திரும்பி வந்து நின்ன அந்த மேஜிக், அந்த மேஜிக் தான் நீ. எஸ் அனு, அந்த நிமிஷம் தான் என் வாழ்க்கையோட டர்னிங் பாயிண்ட். நீ வரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட என்னெல்லாமோ பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்த அந்த நொடி எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் டிலீட் போட்ட மாதிரி இருக்கு. நான் நினைச்ச மாதிரி உன்கிட்ட சொல்லாம போகலாம், ஆனா எல்லாத்தையும் சொல்லதான் போறேன் அனு. மனசுல இருக்கிறதையெல்லாம் சரியான வார்த்தையில சொல்லணும்னு கட்டாயம் இல்லைல்ல அனு. உனக்கு புரிஞ்சா போதும். கரெக்ட் தானே?
தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனு. தேங்க்யூ சார். தேவநந்தினி சாரி, நம்ம கம்பெனி புடவையே எனக்கு கிஃப்டா கொடுக்குறீங்களே சார். தேவநந்தினின்ற பேரை கேட்டதும் உனக்கு என்ன தோணும் அனு? சாரீஸ், நம்ம கம்பெனி சாரீஸ் மோஸ்ட் பாப்புலர் பிராண்ட். அந்த பேரை சொல்லவே பெருமையா இருக்கும் சார், கம்பீரமா இருக்கும். அனு, நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தேவநந்தினிங்கிறது வெறும் பேரு மட்டுமல்ல, வெறும் பிராண்ட் மட்டும் கிடையாது. அந்த பேருக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கு. கதையா? எஸ். அந்த பேரு எங்கிருந்து வந்தது, யாரு வச்சாங்க, இதெல்லாம் ஏதாவது தெரியுமா அனு? ம்ஹும். தெரியாது சார். அத கதைன்னு கூட சொல்லக்கூடாது அனு, காவியம்னு சொல்லணும். காவியமா? அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க சார், உடனே கேட்கணும்னு ஆசையா இருக்கு. தேவநந்தினிங்கிறது வெறும் சேலையோட பேரு மட்டும் இல்ல, அது என்னோட வைஃப்.